சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் இது வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிற கடின முயற்சிக்கு அப்புறம் நான் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனுக்காக முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது. நான் ஆரம்ப காலகட்டத்தில் பாட்டு எழுதி அதை கேசட் போட்டு, அப்போல்லாம் அந்த ரீல் கேசட்டுன்னு சொல்லுவாங்க, 60 கேசட்டு 40 கேசட் அப்படின்ட்டு இருக்கும், 15 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாம் விற்போம். அது வந்து என்னோடய பாடல்களை வாங்குறதுக்கு ஆடியோ கம்பெனிலாம் கிடையாது. நான் கரகாட்டத்தில் போய் ஒரு ஊர்லேயும் நான் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேசட்டை அந்த ரேடியோவில் போட்டு விட்டு, அதுக்கப்புறம் நான் ஆடும்போது அதை மைக்கில் பேசி இது மாதிரி நான் பாட்டு போட்டிருக்கேன், அதை வாங்கி கேளுங்கன்னு சொல்லுவேன். நிறைய ஊரில் அதுக்கு எதிர்ப்புலாம் வரும், திட்டுவாங்க, நீ ஆட வந்தியா கேசட் விற்க வந்தியான்னு. அப்படி இசைக்கலைஞர்கள் கூட சொல்லுவாங்க, இந்த வந்துட்டான் கேசட் விற்கிறதுக்கு, இவர் பெரிய சினிமாவில் பெரிய பாடகராக வர போகிறாரு அப்படி இப்படிலாம். நான் எவ்வளோ அசிங்கம்லாம் பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி